ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரியில் முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் கேட்கப்பட்ட முக்கியமான கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முதலாக ஜனகண மன என்னும் பாடல் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட எந்த மாநாட்டில் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜனகண மன அப்படின்றது நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம், தேசிய கீதம். இது வந்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1911 பாடினாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் தான் வந்து என்னென்னா பாடப்பட்டுச்சு ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஷான் நாராயண் தார் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து தலைமை வகிச்சிருப்பார். 1911 கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் பிஷான் நாராயண் தார் வந்து தலைமை வகிச்சிருக்காரு. அங்கே தான் நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம், தேசிய கீதம் முதல்ல பாடப்பட்டுச்சு. இதுவே நம்மளோட தேசிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். அந்த பாடல் வந்து யார் எழுதுனது நமக்கு தெரியும். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருப்பார். ஆனந்தம் மடம் அப்படின்ற ஒரு புக்கில் எழுதியிருப்பார். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த தேசிய பாடலை வந்து 1896 யாரோட எங்கே பாடுறாங்க அப்படின்னா கல்கத்தாவிலே மாநாடு நடக்குது, காங்கிரஸ் மாநாடு. அங்கே தான் வந்து பாடுறாங்க. யார் தலைவராக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹீம்துல்லா சையானி அப்படின்றவர். ரஹீம்துல்லா சையானி அப்படின்றவர் தலைவராக இருக்கார். 1911 1896 ரெண்டுமே கல்கத்தா மாநாடு தான். தலைவர்கள் பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வருஷம் யார் காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பின் வருவனவற்றில் எது சரியாக பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜியை சொல்லியிருக்காங்க. கிழக்கு இந்திய சங்கம். தாதாபாய் நவ்ரோஜி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்தார். கரெக்டு தான். எங்கே ஆரம்பித்தார்னா லண்டனில் ஆரம்பிச்சிருப்பார். ஏன் அவர் லண்டனில் போய் ஆரம்பித்தார் அப்படின்னா, அவர் இங்கேருந்து போயிட்டு லண்டன் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எம்பியாக இருந்திருப்பார். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்திய விடுதலைக்காக அங்கேயும் பாடுபட்டார். அதனால் லண்டனில் ஆரம்பிச்சிருக்காரு கிழக்கு இந்திய சங்கம் அப்படின்னு. அடுத்தது சாவித்ரி பாய் பூலே அப்படின்றவங்க எதை ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்தியாவின் ஊழியர் சங்கம். கரெக்டா அப்படின்னா இது தப்பு. சாவித்ரி பாய் பூலே ஆரம்பித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யசோதக் சமாஜ். இது மூலயமா பெண்களுக்கு கல்வி வந்து கொடுத்தாங்க, பெண்களுக்கெலாம். அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் பின்தங்கி வைக்கப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா கல்வி கொடுத்தாங்க. சாவித்ரி பாய் பூலே அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு உமன் டீச்சர். இவங்க தான் மாடர்ன் இந்தியாவில் உமன் டீச்சர் வந்து சாவித்ரி பாய் பூலே தான். சத்யசோதக் சமாஜ் இவங்களும் இவங்க ஹஸ்பண்ட் ஜோதிபாய் பூலேவும் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இந்தியாவின் ஊழியர் சங்கம், சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. காந்திஜியோடைய குருவான கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றவர். இவர் தான் வந்து என்னென்னா இந்தியாவின் ஊழியர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்தார். எதுக்கு அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக, வேலைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவார் இந்தியாவின் ஊழியர் சங்கம். சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய சங்கம். கரெக்டாக அப்படின்னா கரெக்டு. இந்தியன் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஏஓ ஹியூம் அப்படின்றவர் இந்திய தேசிய காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணார். ஏஓ ஹியூம் அப்படின்றவர் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது அவரும் வந்து என்னென்னா ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து செக்ரட்டரியாக இருந்திருப்பார், செயலாளராகவே இருந்திருப்பார் ஸ்டார்டிங்லலாம். ஓகே, அப்போ எது தப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சாவித்ரி பாய் பூலே தான் தப்பு. அப்போ அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈவேரா பெரியார் இதோட வந்து சம்மந்தப்பட்டவர் அப்படின்னா குடியரசு அதோட சம்மந்தப்பட்டவர். ஆனால் ஃபஸ்ட்டுக்கு 4. குடியரசு அப்படின்றது அவரோட பத்திரிகை. பெரியார் நிறைய பத்திரிகை வச்சுருக்கார். குடியரசா, அப்புறம் விடுதலை, அப்புறம் இங்கிலீஷ் பத்திரிகை ரிவோல்ட் வச்சுருக்காரு, அப்புறம் புரட்சி, அப்புறம் பகுத்தறிவு, உண்மை. இது மாதிரி ஒரு 6 பத்திரிகை வச்சுருக்காரு. இந்த 6 பத்திரிகை பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஈவேரா பெரியார் வந்து
குடியரசு பத்திரிக்கை வச்சுருந்தார். அதனால் ஃபஸ்ட்டுக்கு மேட்ச் வந்து 4. அடுத்தது டி முத்துசாமி அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இந்திய நீதிபதியாக இருந்தார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வந்து என்னென்னா ஆங்கிலேய நீதிபதிகள் தான். முதல் இந்திய நீதிபதியாக இருந்தவர் டி முத்துசாமி அப்படின்றவர் தான். இந்த முத்துசாமி அப்படின்றவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேய பத்திரிகையெல்லாம் இவர் பண்ணுற ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் விமர்சனம் பண்ணிலாம் எழுதுவாங்க. இந்த மாதிரி விமர்சித்து எழுதிக்கிட்டே இருக்கிறதால அப்போ தான் வந்து நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் தோணும், யார் தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நம்மளே ஒரு பத்திரிக்கை வச்சுருந்தா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஆளுங்களை பற்றி எழுதலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த தி ஹிந்து, சுதேசமித்ரன் இந்த பத்திரிகையெல்லாம் அதான் தொடங்கி வச்சவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்ற ஒருத்தர். யாருன்னா தி ஹிந்து பத்திரிக்கை, தி ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர். அப்புறம் சுதேசமித்திரன் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும். இதில் கூட பாரதியார் வந்து துணை ஆசிரியராக இருந்திருப்பார் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். சுதேசமித்ரன் இது வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் தொடங்கிறதுக்கு முக்கியமான காரணம். முதல் இந்திய நீதிபதி இவர். அடுத்தது மெட்ராஸ் மகாஜன சபா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். மெட்ராஸ் மகாஜன சபாவை யார் வந்து தொடக்கத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சா அப்படின்னா வீரராகவாச்சாரி அப்படின்றவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். அதனால் வந்து அடுத்ததுக்கு மேட்ச் இது 4, அடுத்ததுக்கு 1, அடுத்ததுக்கு 2, அப்போனா கடைசிக்கு 3 தான் இருக்கணும். 4, 1, 2, 3 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாரதியாருக்கு ஏன் வந்து புதுச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பாரதியாருக்கு ஏன் புதுச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதியார் வந்து நடுவில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு வழக்கில் மாட்டிப்பார். அதனால் வந்து என்னென்னா புதுச்சேரியில் போய் தலைமறைவாக இருப்பார். ஏன் புதுச்சேரியில் போய் தலைமறைவாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு இருக்கிற இடம், ஃப்ரெஞ்சு ஆளுங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னா பிரிட்டிஷ் வந்து அங்கே போய் அவரை தேட மாட்டாங்க அப்படின்றதுக்காக புதுச்சேரியில் போய் தலைமறைவாக இருந்தார். அங்கேயும் போய் நிறைய பத்திரிகையில் வந்து எழுதிட்டு இருந்தார். சூரியோதயம், பாலபாரதம், இந்த மாதிரிலாம் நிறைய பத்திரிகையில் வந்து எழுதிட்டு இருந்தார். அங்கே போயும் வந்து அவர் சும்மா இல்லை, அங்கேயும் போய் எழுதிட்டு தான் இருந்தார். அப்புறமா வந்து அவர் திரும்ப கடலூருக்கு வந்திருப்பார். அப்போ வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கருத்து சொல்லியிருக்காங்க, காரணம் சொல்லியிருக்காங்க. ரெண்டும் உண்மையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கருத்து என்னென்னா பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், கரெக்டு தான். 1925 அவர் வெளியேறிடுவார். திருவிக வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார், காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக ஒரு மாநாடு நடந்துகிட்ருக்கோம் தமிழ்நாட்டில். அப்போ வந்து என்னென்னா அவருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க. 1924 வைக்கம் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அதுக்காக வந்து அவர் போராட்டம் பண்ணி சிறை சென்றதால் அவருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க. அதே மாநாட்டில் என்ன பண்ணுவார்னா அவர் பதவியை ரிசைன் பண்ணுவார். காங்கிரஸ்லேருந்து விலகிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்கே வந்துடுவார், புதுசாக வந்து தொடங்கிடுவார், சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம் என்ன அப்படின்னா சேரன்மாதேவியில் குருகுல அமைப்பில் நடைபெற்ற ஒரு பள்ளிக்கு பெரியார் விஜயம் செய்கிறாரு. அங்கு பிராமணர் மாணவர்கள் மற்றும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் குடிக்கும் தண்ணீர், உணவருந்துற கூடம் வந்து தனித்தனியே இருக்குது. இதை பார்த்துட்டு அவருக்கு பிடிக்கல. பெரியாருக்கு வந்து கேஸ்ட் வச்சு டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பண்ணால் பிடிக்காது. ஸோ என்னென்னா அவருக்கு அது பிடிக்கல. அரசு பள்ளிகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க வந்து மசோதா வந்து தாக்கல் பண்ண முடிவு செய்கிறார். ஆனால் அவருக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அரசு பணியில் வந்து பிராமணராக இல்லாதவங்க, நான் பிராமின்ஸ்க்கெலாம் வந்து என்னென்னா இடஒதுக்கீடு கொண்டு வரணும், இல்லைனா இவங்க டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து என்னென்னா இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஏன்னா அவர் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டுறாங்க. அதனால் வந்து என்னென்னா அவருக்கு பிடிக்காம காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். அப்படின்னா வந்து கருத்து கரெக்டு, காரணமும் கரெக்டு, சரியான காரணம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு ஆன்சர். ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஏவிற்கான சரியான விளக்கம் தான் ஆர் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான ஐக்கிய நாடுகள் மன்றம்னா யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அதோடைய நிறுவனமான யுனெஸ்கோ வந்து என்னென்னா அமைப்பு வந்து தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் அப்படின்னு யாரை வந்து சான்றளிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாக்ரட்டீஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு யாரை அழைச்சாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சாக்ரட்டீஸ் அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி.
ஒரு பெரிய விஞ்ஞானியில் ஃபிலாசபர். அந்த மாதிரி ஃபிலாசபர் திங்கிங் யார் வந்து இது மாதிரி பண்ணுறா அப்படின்னு வந்து சான்றளிச்சிருக்காங்க அப்படின்னா ஈவே ராமசாமி பெரியாருக்கு தான் வந்து என்னென்னா இந்த மாதிரி சான்றளிச்சிருக்காங்க. பெரியாருக்கு அந்த மாதிரி சான்றளிச்சிருக்காங்க. சரியா? ஈவே ராமசாமி அப்படின்ற பெரியாருக்கு சான்றளிச்சிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சரியாத பொருந்தி உள்ளதை வந்து தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகள். இது வந்து கரெக்டு, அவர் எழுதினது தான். சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்திரன் அவர் வச்சுருந்தார் நியூஸ் பேப்பர், பிரபஞ்சமித்திரன் அப்படின்றது வச்சுருந்தார். சுப்பிரமணிய சிவாவை பற்றி நம்ம முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். சுப்பிரமணிய சிவாவுக்கு ஒரு பட்டம் இருக்குது. என்ன பட்டம் அப்படின்னா சுதந்திரானந்தா பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க சுப்பிரமணிய சிவா அப்படின்றவருக்கு. இவர் இன்னொரு முக்கியமான பத்திரிகை நடத்தியிருக்காரு, இன்னும் 2. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசாந்திரி அப்படின்ற பத்திரிகை நடத்தியிருக்காரு. இந்திய தேசாந்திரி அப்படின்ற ஒரு முக்கியமான பத்திரிகை நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு பத்திரிகை பேர் ஞானபானு. இந்த மாதிரி முக்கியமான பத்திரிகையை நடத்தியிருக்காரு. அடுத்தது இவரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவரை வந்து சிறையில் போட்டோன்னே இவருக்கு வந்து சிறையில் தொழுநோயே வந்துடும். அதனால் வந்து என்னென்னா தொழுநோய் வந்துடுறதால வந்து ட்ரெயின்லலாம் பயணம் போக முடியாது. சிறையிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா கூட ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணவே முடியாது. ஸோ என்னென்னா நடந்தே போய் சுதந்திரத்துக்கு போராடினவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா அப்படின்றவர் தான். மாப்போ சிவஞானம் அப்படின்றவர் நம்ம பார்த்துருப்போம், சிலம்பு செல்வர். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இவர் வந்து ஈடு இணையற்ற ஒரு வீரர், தியாகம் செஞ்சவர் யார் அப்படின்னா இவர் தான், சுப்பிரமணிய சிவா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஈடான தியாகம் வந்து யாருமே செய்யலை அப்படின்னு மாப்போ சிவஞானம் அப்படின்றவர் சுப்பிரமணிய சிவாவை புகழ்ந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இவரை பற்றி என்ன பார்க்கணும் அப்படின்னா, பாப்பரப்பட்டி அப்படின்ற ஒரு இடம், பாப்பரப்பட்டியில் பாரதி ஆசிரமம் வச்சுருக்காரு. பாரதி ஆசிரமம் ஆரம்பித்தார். இதெல்லாம் சுதந்திரானந்தா அப்படின்ற சுப்பிரமணிய சிவாவை பற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அவருக்கு பட்டம் சுதந்திரானந்தா பட்டம். அவருடைய பத்திரிகைகள் பிரபஞ்சமித்ரன், ஞானபானு, இந்திய தேசாந்திரி. பாப்பரப்பட்டியில் பாரதிய ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்காரு. தொழுநோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா, பாரதியார் கடவுள் ஒருவரே அப்படின்ற புக்கு எழுதியிருக்காரா அப்படின்னா கிடையாது. இது பாரதியார் எழுதினது இல்லை. இது வந்து வ.உ.சி எழுதினது, கடவுள் ஒருவரே அப்படின்ற புக்கு. அடுத்தது வ.உ.சி மெய்யறிவு மெய்யறம் அப்படின்னு இன்னொரு புக்கும் எழுதியிருக்கார். மெய்யறம்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார் வ.உ. சிதம்பரனார் அப்படின்றவர். வ.உ. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல், இதெல்லாம் நம்ம தமிழ் புக்கிலே படிச்சிருப்போம். அதனால் தமிழ் புக்கில் வ.உ. சிதம்பரனார் பற்றி கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிச்சுக்கணும். அப்போ இதெல்லாம் சரியாக பொருந்திருக்கு அப்படின்னா 1, 3, 4 1, 2, 4 3 பொருந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு ஆன்சர். 3 வந்து தவறாக பொருந்திருக்கு. சரியா? ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கூட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.